மக்களுக்கான எரிபொருள் மானியம் மாதாந்தம் 20 பில்லியன் ரூபாய் செலவை அரசாங்கம் பொறுப்பேற்பு. அமைச்சர் நலிந்த ஜாயதிச பொதுமக்களின் சுமையை குறைக்கும் பொறிமுறையாக அரசு நடவடிக்கை. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை என்பதாக அவர் தெரிவித்த தகவல் இன்று தினம் தினகரன் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகையில் அரசு 20 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்று விலைகளை அதிகரித்துள்ளது. அமைச்சர் நலிந்த ஜாயதிச என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் இன்றைய லங்காதி பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்தாக இருக்கிறது. மார்த்து பொரத்தில் நிவ என்னே ந ඊළඟ නෙවත් අවදානම් මිල නෙගත් තෙල් සැපයුම් දිගටම විදුලි කප්පාදුවක් තවම නැහැ. යුද්ධයේ හෙට ඉවර වුණත් ආර්ථිකයේ බලපෑම් නිමා නැහැ. කැබිනට් ප්‍රකාශක නලින්ද එලි කරයි. විනෝද ගමන් නොයා තෙල් ඉතිරි කරන්න කනිජ තෙල් සභාපති என்பதாகவும் இந்த தினம் லங்காதீப பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக. எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாட்டு மக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக அரசாங்கம் 20 பில்லியன் ரூபாவை செலவிடுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்திருக்கின்றார். ஒரு மாதத்திற்கு மானியம் வழங்குவதற்காக அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய பொருளாதார சூழலில் பொதுமக்களின் சுமையை குறைக்கும் ஒரு பொறிமுறையாகவே அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில் பொதுமக்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்கும் நோக்கில் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயும் அத்துடன் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் அரசாங்கத்தினால் மானியமாக வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையின் மூலம் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறானால் வருடத்தில் அரசாங்கம் 1.5 பில்லியன் டாலர்களை மேலதிகமாக செலவிட வேண்டி வரும். அதன்படி எரிபொருளுக்கு மட்டுமின்றி நாட்டின் பொதுவான பொருளாதாரத்திற்கும் பாரிய அழுத்தங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை எதிர்வரும் 25ஆம் தேதி 37,000 மெட்ரிக் டன் டீசலுடன் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவித்த அவர் ஏற்கனவே மார்ச் 8ஆம் தேதி 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோலுடன் கப்பல் ஒன்று நாட்டை வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். மார்ச் 17ஆம் தேதி விடுக்கப்பட்டுள்ள டெண்டருக்கு அமைய நாட்டுக்கு வந்தடைய வேண்டிய எரிபொருள் கப்பல்கள் தொடர்பில் அமைச்சர் தெரிவிக்கையில் ஏப்ரல் 6, 7, 8ஆம் தேதிகளில் 37,000 மெட்ரிக் டன் டீசலோடு 2 கப்பல்கள் வந்தடைய உள்ளன. ஏப்ரல் 12, 13ஆம் தேதிகளில் 30,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயுடனும் ஏப்ரல் 10, 11ஆம் தேதிகளில் 35,000 மெட்ரிக் டன் அதேபோல ஏப்ரல் 16, 17ஆம் தேதிகளில் 30,000 மெட்ரிக் டன் என டெண்டர் கோரப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 30,000 மெட்ரிக் டன் கப்பல் வரமாட்டாது என்றும் அதற்கு பதிலாக ஜூன் மாதத்தில் 30,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு யுத்தம் 1 வாரத்தில் அல்லது 2 வாரத்தில் முடிவடையும் என எதிர்பார்க்க முடியாது. விரைவாக அது நிறைவுக்கு வர வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பு. நேற்றைய தினம் முதல் வாகனங்களுக்கு வழங்கும் எரிபொருள் கோட்டாவை அதிகரித்துள்ள போதும் அனைவரும் இக்காலத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். அரசாங்கம் தொடர்பில் முன்னுதாரணமாக செயல்படுவதோடு மின்சக்தி உபயோகத்தில் முடிந்தளவு சிக்கனத்தை கடைபிடிக்குமாறும் அனைத்து அமைச்சின் செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்ற விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் எரிபொருளை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் பெரும்பாலும் நட்டத்தை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பாரிய நட்டத்துடைய இயங்கி வருகிறது. அந்த வகையில் உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலையேற்றத்துக்கு இடைவாகவே உள்நாட்டில் இந்த விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிச அவர்கள் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் 20 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய தீர்மானித்திருக்கிறது. அண்மை கால எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து பொதுமக்களின் சுமைகளை குறைக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் புதிய விலை தேர்தலுக்கேற்ப இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பின் போது அரசாங்கம் டீசலுக்கு 100 ரூபாயும் அதே போல பெட்ரோலுக்கு 20 ரூபாயையும் மானியமாக வழங்கி அரசாங்கம் அந்த நட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக மாதத்திற்கு 20 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் செலவழித்து மக்களுக்கு இந்த மானிய அடிப்படையிலான விலை அதிகரிப்பை மேற்கொண்டிருந்த போதிலும் அந்த விலை அதிகரிப்பு இந்த லெவல்ல இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். அதனை அரசாங்கம் நட்டத்தை பொறுத்துக் கொண்டு பாரிய அதிகரிப்பு இல்லாமல் விலை அதிகரிப்பை மேற்கொண்டிருப்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.